பிரிவினருக்கு வைடா போனா சாரி பின்னாடி எல்லாம் கொஞ்சம் எழுந்து நின்று ஒரு கோஷம் போடுவோம். அண்ணா உட்கார்ந்து இருக்கிறோம் ஏஞ்சி நில்லுங்கண்ணா. பிரதேஷ் பிரதேஷ் பிரதீஷ் தூக்காதடா. பிரிவினருக்கு தமிழ்நாடு அரசு பணிகளில் அரசமைப்பு சட்டத்தின்படி அரசமைப்பு சட்டப்படி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்கிட கோரும் ஆர்ப்பாட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் கர்நாடகாவில் இருப்பதை போல ஹரியானாவில் இருப்பதை போல மற்ற மாநிலங்களில் இருப்பதை போல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கேட்டு ஆர்ப்பாட்டம் நிரப்பிட வேண்டும் எஸ்சி எஸ்டி பின்னடைவு பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் மாற்றிட வேண்டும் குரூப் டி பணிகளை மீண்டும் அரசு பணிகளாக மாற்றிட வேண்டும் உயர்த்திட வேண்டும் 2011 மக்கள் தொகை கணக்கின்படி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை 24% இடஒதுக்கீட்டை உயர்த்திட வேண்டும் ஜெய் பீம் ஜெய் பீம். அப்படியே இறங்க இன்றாவது மக்கள் பிரச்சனைகளை பற்றி ஓரளவுக்கு அக்கறை இருந்தாலும் கூட தங்களுடைய பிரச்சனைக்காவது வீதிக்கு போராடுகிற போராட்ட குணம் இருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன். நானும் ஒரு அரசு ஊழியராக இருந்தவன் என்கிற அடிப்படையிலே உங்களுக்கு இந்த போராட்ட களத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும்
அது எத்தகைய போராட்டமாக இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை காக்கின்ற போராட்டமாக இருந்தாலும், மொழி சம்பந்தமான போராட்டமாக இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய மற்ற இயற்கை வளம் சம்பந்தமான போராட்டங்களாக இருந்தாலும், அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய மதவெறி சக்திகளுக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தாலும், தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தாலும், இன்றைக்கு அரசு ஊழியருக்கு அநீதி நடைபெறுகிறது என்பதற்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், அத்தனை போராட்டங்களிலும் அத்தனை களங்களிலும் போராடுகிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான். ஒரு சில போராட்டங்களுக்கு வருவார்கள், ஒரு சிலர் இன்னொரு களத்திற்கு போவார்கள். இயற்கை வளத்தை காப்பதற்கு, சுற்றுச்சூழலை காப்பதற்காக போராட்டங்களிலே பங்கு பெறுவார்கள். ஆனால் தலித்துகள் பாதிக்கப்பட்டால் அந்த களத்திற்கு வரமாட்டார்கள். அரசு ஊழியர்களுக்கு அநீதி நடைபெறுகிறது, அதிலும் குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஊழியர்களுக்கு அநீதி நடக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி கவலைப்படுவதற்கு இங்கே யாரும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த மாநிலத்திற்காக இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய, சமரசமற்று போராடக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான். அத்தகைய மகத்தான தலைவர் பேரூரை ஆற்றிருக்க நிலையில் நான் 2 நிமிடம் மட்டும் பேசி விடைபெற விரும்புகிறேன். இந்த ஆர்டிகல் 16(4)A இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடுவது என்பதே அந்தந்த மாநிலங்களுக்கு அது ஒரு சரியானது அல்ல. மைய அரசு, ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்த பிறகு, 16(4)A திருத்தம் கொண்டு வந்த பிறகு அந்தந்த மாநிலங்கள் SC/ST பணியாளர்களுக்கு பதவி உயர்விலே இடஒதுக்கீடு கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை, அவர்கள் சட்டங்களை ஏற்றலாம் என்று சொன்ன பிறகும் கூட இன்னும் எந்த அரசுகளும் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது என்பது வருத்தத்தை அளிக்கிறது. கர்நாடகா மாநிலத்திலே இதற்கான சிறப்பு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பிஜேபி ஆளுகிற ஹரியானா மாநிலத்திலே இதற்கான சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாநிலத்தில் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு திராவிட மாடல் அரசாக செயல்படக்கூடிய தமிழ்நாட்டு அரசிலே உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அந்த தீர்ப்பிலே 200 பாயிண்ட் ரோஸ்டர் என்கிற அந்த தீர்ப்பு, அந்த 200 பாயிண்ட் ரோஸ்டரை தடை செய்து அதன்படி நடக்கக்கூடாது என்று தடை விதித்து அந்த ரோஸ்டரை காலி செய்திருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், தமிழக அரசுக்கும் நீதித்துறைக்கும் 2003 அவர்கள் மறுபடியும் 2003க்கு பிறகு அல்லது 2003 பணியிலே சேர்ந்தவர்களுக்கு டீப்ரமோட் செய்தார்கள் என்று நாம் அறிகிறோம். இந்த தீர்ப்பின்படி அவர்களை டீப்ரமோட் செய்ய வேண்டும். இனி பதவி உயர்வும் இல்லை, உயர் பதவிகளும் நாம் வருவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலைதான் இந்த தீர்ப்பு. ஆகவே 2003 இருந்து பதவி உயர்வு பெற்றவர்கள் எல்லாம் டீப்ரமோட் செய்து மறுபடியும் கீழ்நிலைக்கு தள்ளுகிற போது, அவர்கள் பதவி உயர்வு பெற்று அதிகாரிகளாக இருந்த போது அவர்கள் எடுத்த முடிவுகளை எல்லாம் யார் தீர்ப்பு அதை மாற்றி எழுத முடியுமா? இதுதான் கேள்வி. 2003க்கு பிறகு பதவி உயர்வு பெற்று அதிகாரிகளாக பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் மறுபடியும் கீழ்நிலைக்கு தள்ளுகிற போது, பதவி உயர்வை ரத்து செய்து கீழ்நிலைக்கு தள்ளுகிற போது, பதவி உயர்வு பெற்று அதிகாரிகளாக இருந்த போது அவர்கள் எடுத்த முடிவுகளை எல்லாம் தவறா? அந்த முடிவுகளுக்கு இந்த அரசு என்ன சொல்ல போகிறது? நீதித்துறை என்ன சொல்ல போகிறது? ஆகவே இது ஒரு லாஜிக்கலா சரியானதாக அல்ல. இதற்கு பிறகு என்று சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, 2003 இருந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய அநீதி. ஆகவே இந்த அநீதியை எதிர்த்து நாம் போராட வேண்டும். அரசு ஊழியர்கள் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறீர்கள். 16(4)A என்கிற சட்டத்தை, அதன்படி சட்டத்தை உடனடியாக பதவி உயர்வில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் வீதிக்கு வந்திருக்கிறீர்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதற்காக போராடி வருகிறார். தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் கடந்த 2-3 முறை முதலமைச்சர் இடத்தினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்.
உங்களுடைய போராட்டமும் இன்றைக்கு அதற்கு வலு சேர்க்கும். இந்த போராட்டத்தின் மூலமாக 16(4)A என்கிற அந்த சட்ட திருத்தம் உடனடியாக இங்கே கொண்டு வரப்பட்டு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்கிற மகத்தான அந்த உரிமையை மீண்டும் பெறுவதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே நாம் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழைத்திருப்பது புரோட்டோகாலுக்கு எதிரானது. ஏனால் அதற்கு பிறகு தலைவர் தான் சிறப்புரை ஆற்ற வேண்டும். அரசு ஊழியர்களாக இருந்து கொண்டு புரோட்டோகாலை நம்மளே மதிக்கலாம், அது நல்லா இருக்காது. ஆனா அண்ணன் குமாரன் அழைச்சிட்டாரு. தோழர்களே, நேற்று இந்த இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பார்வையாளரா ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நீங்க பதிவு செய்கிறேன். ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு பிறகு SC/ST சங்கங்கள் உயிர்ப்போடு இருப்பதை நான் கவனிக்கிறேன். அந்த உயிர்ப்புக்கு பின்னால் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இருக்கிறார் என்பதையும் அந்த இந்த அழைப்பதை பார்த்தவர் நேற்று பதிவு செய்தார். இப்படியான ஒரு உயிர்ப்பை நம்மிடையே கொண்டு வந்ததற்கும் நம்முடைய கோரிக்கைகளை தொடர்ந்து எனக்கு தெரிந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதல்வரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர் எப்பொழுதெல்லாம் முதல்வரை சந்திக்க போகின்றாரோ உடனே அண்ணன் பாலசிங்கமோ அல்லது தோழர் முத்தமிழ் பாண்டியனோ அல்லது தோழர் ராஜேந்திரனோ அலைபேசியில் அழைத்து முதல்வரை தலைவர் சந்திக்க போகிறார், உங்களுடைய கோரிக்கை மனுவை தயவு செய்து கொண்டு வந்து சேர்த்துடுங்க அப்படின்னாங்க. நானே தனிப்பட்ட முறையில் தலைமைச் செயலக SC/ST சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் மீனல லோச்சினி அவர்களும் தோழர் WRD சங்கத்தை சார்ந்த அம்பேத்கர் பொறியாளர் சங்கத்தை சார்ந்த பிரதேஷ் அவர்களும் ஜெய்பீம் பவுண்டேஷன் சங்கத்தை சார்ந்த ஹைவேஸ் இன்ஜினியர் பொறியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த அண்ணன் சிவகுமார் அவர்களும் தமிழ்நாடு SC/ST கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் குமார் அவர்களும் தொடர்ந்து இதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முயற்சியை புரிந்து கொண்டு பல அலுவலர்களுக்கிடையே தலைவர் அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் எங்கள் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, இந்த திரட்சியை தலைவரின் பின்னால் நாம் கண்டிருக்கிறோம். இந்த திரட்சியோடு சென்று நாம் இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்போம். வென்றெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை தலைவர் நமக்கு தருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் முதன்மை செயலாளர் ச. பாவாணன் அவர்களே, டாக்டர் அம்பேத்கர் பொறியாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் A. முருகேசன் அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜெய்பீம் பவுண்டேஷன் தலைவர் சிவகுமார் அவர்களே, அரசு தலைமையும் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்கள் இ. இளங்கோவன், பேராசிரியர் தமிழ்குமரன், பேராசிரியர் கண்ணையன், மருத்துவர் கோமகன், மருத்துவர் ராதாகிருஷ்ணன், ஆர். வீரராகவன், ஆர். எழிலரசன், இரா. அன்புவேந்தன் ஆகிய பல்வேறு நலச்சங்கங்களை சார்ந்த தலைவர்களே, நிறைவாக நன்றி உரை ஆற்றவிருக்கிற பச்சையப்பன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற முன்னணி தோழர்கள் கருப்பழகு, கண்ணன், ரவிமோகன், ரவிமணி, அலுவலர் ஆசிரியர் சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் சதீஷ் கண்ணா, மருத்துவர் கல்பனா, பூமிராஜன், கன்னியப்பன் ஆகிய தோழர்களே, டாக்டர் அம்பேத்கர் தலைமைச் செயலக அலுவலர் நலச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தாதாபாய் நவ்ரோஜி,
மகாதேவி, நதியா, விமல்குமார், தமிழ்ச்செல்வி, டாக்டர் அம்பேத்கர் பொறியாளர் சங்கத்தை சார்ந்த திருவருள், ராஜன், ராஜேந்திரன், சண்முகவேல், ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் அமைப்பை சார்ந்த வி ராமச்சந்திரன், சுப்பையா, மாரிமுத்து, நெடுஞ்செழியன், கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் நலச்சங்கத்தை சார்ந்த மருத்துவர்கள் பிரகானந்தன், ராஜேசேகர், கலியமூர்த்தி, ஆனந்தராஜ், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ஊழியர் நலச்சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் கதிரவன், கல்யாணசுந்தரம், ராஜு, சரவணமுத்து பாண்டியன், பேபேக் டு த சொசைட்டி அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் பத்மநாபன், அம்பிகாபதி, மருத்துவர் சதீஷ், கருப்பசாமி, சுப்பிரமணியன் ஆகிய தோழர்களே, எனக்கு முன்னர் உங்களிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற இந்த கூட்டமைப்பை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை SC/ST பணியாளர்கள் கூட்டமைப்பு ஒற்றை கோரிக்கையை முதன்மைப்படுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறது. பல கோரிக்கைகள் உள்ளன என்றாலும் முதன்மையான கோரிக்கை அரசமைப்பு சட்டம் 16(4)A படி இடஒதுக்கீட்டு பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதாகும். மேலும் பின்னடைவு காலி இடங்களை நிரப்ப வேண்டும். குரூப் டி பணியிடங்களை அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. மீண்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதுபோன்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம், மீண்டும் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைப்பே அமைந்திருக்கிறது. அடுத்து இதே இடத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் வருகிற 7ஆம் தேதி மீண்டும் ஒரு போராட்டம் நடைபெற உள்ளது. இப்படி தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நாம் போராடுவதற்கு என்ன பின்னணி, என்ன காரணம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் என்றாலும் கூட பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை உள்ளது. இதில் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது நீண்ட காலமாக சொல்லி வருகிற கோரிக்கை. அதுபோல குரூப் டி பணியிடங்களை அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும் என்பதும் அரசாணை 152 ரத்து செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அதையும் நீண்ட காலமாக நாம் சொல்லி வருகிறோம். இப்போது புதிதாக நாம் வலியுறுத்தக்கூடிய 2 கோரிக்கைகள், ஒன்று மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும். 2011 சென்சஸ் அடிப்படையிலே என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பதாகும். ஷெட்யூல் காஸ்டுக்கு 18%, ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடியினருக்கு 1% என்று 19% தான் இருக்கிறது. 2011 மக்கள் தொகை அடிப்படையிலே அது மேலும் 2-3% உயர்ந்திருப்பதாக தெரிகிறது. ஆகவே அந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அளவையும் உயர்த்த வேண்டும் என்று நாம் கோருகிறோம். இவ்வளவு காலம் 50% இடஒதுக்கீட்டுக்கு மேல் போகக்கூடாது என்ற ஒரு உச்சவரம்பை காரணம் காட்டி வந்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதற்காக தனி போராட்டத்தை அனைத்து கட்சியினரும் முன்னெடுத்து அரசமைப்பு சட்டத்திலே 9வது அட்டவணையிலே
இந்த 69 விழுக்காட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்கிற உச்சவரம்பு இருக்கிற காரணத்தினால் 69 என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று ஆகிவிடும். ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு அதை அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணையிலே இணைத்துக் கொண்டது. அது ஒரு பாதுகாப்பு கருவி. எனவே 69% இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அதே வேளையில் 50% மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இருக்கிறது என்கிற நிலையில் மக்கள் தொகை அடிப்படையிலே மேலும் இடஒதுக்கீட்டை உயர்த்தாமல் இருக்கிறார்கள். உயர்த்த முடியாது என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு அந்த உச்சவரம்பை ஒரு பொருட்டாக கருதாமல் முன்னேறிய சமூக பிரிவினரில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் என்று ஒரு பிரிவை உருவாக்கி EWS என்று சொல்லி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி 10% இடஒதுக்கீட்டை வழங்கிவிட்டார்கள். அப்படி என்றால் இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி வழங்கப்பட்டிருக்கிறது EWS-க்கு. இப்போது யாரும் அந்த உச்சவரம்பை பேசுவதே இல்லை. இந்த 10% முன்னேறிய சமூக பிரிவினருக்கு, பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு எங்கிருந்து எடுத்து தரப்படுகிறது? 50 விழுக்காடு உச்சவரம்பு என்றால் மிச்சம் இருக்கிற 50 விழுக்காடு பொது போட்டிக்கானது என்றால் அந்த பொது போட்டிக்கான 50 விழுக்காட்டிலிருந்து அந்த 10% எடுக்கிறார்களா, அல்லது ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டில் இருந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து பிரிவினருக்கும் SC, ST, OBC, மைனாரிட்டிஸ் என்கிற அனைத்து பிரிவினருக்கும் அது பொருந்துகிறதா என்ற கேள்வியை கேட்டால் பதில் சொல்ல யாரும் இல்லை. ஒரு உண்மை, 50 உச்சவரம்பு என்பதை இந்திய ஒன்றிய அரசு ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதை மீறி இருக்கிறது. 10% இடஒதுக்கீட்டை EWS பிரிவினருக்கு வழங்கி இருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாடு அரசும் அந்த 50% இடஒதுக்கீட்டு வரம்பை ஒரு பொருட்டாக கருத தேவையில்லை. மக்கள் தொகை அடிப்படையிலே 2011 சென்சஸ் அடிப்படையிலே SC, ST மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தலாம் என்பது நமக்கு புலப்படுகிறது. உயர்த்த வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். பின்னடைவு காலி பணியிடங்களை, பேக்லாக் வேகன்சிஸ், இது நீண்டகால கோரிக்கை. முதல்வர் இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று பலமுறை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் நம்முடைய தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நாம் வலியுறுத்துவோம். முதன்மையான கோரிக்கை, இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கை என்னவென்றால், அரசமைப்பு சட்டம் 16 பிரிவு 4 உபப்பிரிவு 7A, உபப்பிரிவு A, ஆர்டிகிள் 16(4)A. இது என்ன சொல்லுகிறது? மாநில அரசுகள் மாநில அளவில் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு பதவி உயர்விலே இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றிக் கொள்ளலாம் என்கிற அதிகாரத்தை தருகிறது. இதனை பயன்படுத்தி அண்டை மாநிலங்களில் சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. குறிப்பாக SC, ST-க்கு தான் இடஒதுக்கீடு பிரிவினர் என்றால் OBC, மைனாரிட்டிஸ் எல்லோருக்கும் கிடையாது. SC, ST, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் சமூக பணியாளர்களுக்கு, ஏற்கனவே பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சட்ட பாதுகாப்பை தருகிற ஒரு வாய்ப்பை, அதிகாரத்தை 16(4)A தருகிறது. கர்நாடகாவிலே இங்கே முழக்கம் எழுப்புகிற போதே சொன்னார்கள், கர்நாடகாவை போல, ஹரியானாவை போல, பிற மாநிலங்களில் பின்பற்றுவதைப் போல தமிழ்நாட்டிலும் பின்பற்ற வேண்டும். 16(4)A அடிப்படையில் SC, ST மக்களுக்கான
பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பான சட்டத்தை இயற்ற வேண்டும். இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதன்மையான கோரிக்கை, முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கை. இதை பற்றி அடிக்கடி நம்முடைய தோழர்கள் என்னிடத்தில் எடுத்து சொன்னதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் இது குறித்து கோரிக்கையை எழுப்பியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் நமது தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். தலைமை செயலாளர் அவர்களையும் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு முறைக்கு பல முறை என்று சொல்லலாம் வலியுறுத்தி இருக்கிறோம். அண்மையிலே கூட முதலமைச்சர் அவர்களை இதற்காகவே ஒரு சந்திப்புக்கான அனுமதியை பெற்று அவரை நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனையை எடுத்துரைத்திருக்கிறோம். அப்போது தலைமை செயலாளர், முதலமைச்சருக்கான தனி செயலாளர்கள் எல்லோரையும் உடன் வைத்துக் கொண்டு இந்த கோரிக்கையை கேட்டுக்கொண்டார். வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான சட்டம் வரும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். முதல்வரிடம் பலமுறை இதை பற்றி நினைவூட்டி இருக்கிறோம். நிதித்துறை செயலாளர் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறோம். அண்மையிலே நான் மட்டுமே போய் சந்தித்து பல மணி நேரம் இது குறித்து விவாதித்திருக்கிறோம். எனவே இந்த பாதிப்புகளில் இருந்து அரசு பணியாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது, அதற்கான அக்கறை இருக்கிறது என்பதை உங்களுக்கு மீண்டும் நான் சுட்டிக்காட்ட அழுத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்று ஒரு நிகழ்ச்சி, சமூக அமைப்புகள் மாநாடு, அந்த நிகழ்ச்சியை ரமேஷ்நாதன் அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார். அது எதற்கான நிகழ்ச்சி என்றால், எஸ்சிபி டிஎஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், ட்ரைபல் சப் பிளான் என்கிற துணை திட்டங்கள் இருக்கின்றன. 1974 மற்றும் 1978 அந்த ஆண்டுகளில் இந்திய ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மக்கள் தொகை அடிப்படையிலே நிதி ஒதுக்கீடு செய்து தலித் மற்றும் பழங்குடி மக்களின் மேம்பாட்டுக்கு, சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம். ஆரம்பத்திலே அது ஷெட்யூல் காஸ்ட், இது ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்று அழைக்கப்பட்டது. இப்போது அது துணை திட்டம் என்று, இரண்டுமே துணை திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான், ட்ரைபல் சப் பிளான் திட்டமாக இருப்பதனால் அதை கட்டாயம் நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் அதிகாரிகளுக்கு ஏற்படவில்லை. அரசு அறிவித்ததுதான், ஒன்றிய அரசு, டெல்லியிலே இருக்கிற அரசு அறிவித்த திட்டம் தான். ஆனால் மாநில அரசுகள் அதை பொருட்படுத்தவில்லை. ஆகவே அது தொடர்பாக தொடர்ந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கோரிக்கைகள் எழுப்பப்பெற்ற, திரும்ப திரும்ப பேசப்பட்டதன் அடிப்படையில் அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு டெல்லியிலே முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்திய அளவில் மாநில அரசுகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு 2013 ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அது முறியடிக்கப்பட்டு விட்டது. அரசியல் காரணங்களால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து செய்த சூது சூழ்ச்சி. இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே காலத்துக்கும் நீடித்து வருகிறது, நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. திட்டம் அறிவிக்கப்படும், ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படாது. பிறகு அதற்கென்று சட்டம் இயற்ற வேண்டிய கட்டாயம் எழுகிறது. அப்படித்தான் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு
துணை திட்டங்களுக்கான சட்டத்தை இயற்றுவதற்கு டெல்லியில் இருக்கிற ஒன்றிய அரசு முயற்சித்து ஆளுங்கட்சியிலுள்ளேயும் அதில் உள்ளடி வேலை செய்ததன் அடிப்படையில் நின்று போனது. மாநில அரசுகள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆந்திராவிலே ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்தபோது அதற்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது. பிறகு தெலுங்கானா உருவான பிறகு தெலுங்கானாவிலும் சட்டம் கொண்டு வரப்பட்டு விட்டது. கர்நாடகாவிலும் சட்டம் கொண்டு வரப்பட்டு விட்டது. இந்த துணை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம் தமிழ்நாட்டிலும் அப்படி கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் சட்டமன்றத்திலே பேசியதன் அடிப்படையில் கடந்த கூட்டத்தொடரில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்த முயற்சியின் விளைவாக நிறைவேறியது என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சட்டத்தை எப்படி விடுதலை சிறுத்தைகளின் முயற்சியால் கொண்டு வந்தோமோ அதே போல 16(4)A சட்டத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கொண்டு வரும் வரையில் போராடும், உறுதியாக போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பதவி உயர்வில் இடஒதுக்கீடு சட்டம் டெல்லியிலேயே ஒன்றிய அரசு நிறைவேற்றலாம், நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றிவிட்டால் மாநில அரசுகள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிடுகிறது. UPA 2 ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி அரசு இரண்டாவது அரசு. அப்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2009, 2014 அதுதான் முறியடிக்கப்பட்டது என்று நான் சொன்னேன். அப்போது நான் அந்த அவையில் இருந்தேன். அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்திய போது அதற்கான அறிவிப்பை செய்வதற்கு பாண்டிச்சேரியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர், மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் எழுந்து அதை அந்த மசோதாவை எடுத்து படிக்க முனைகிறார். சற்றும் எதிர்பாராத வகையிலே ஒருவர் பின்னிருந்து வேகமாக ஓடி வந்து அவர் கையிலே இருந்த அந்த மசோதாவை வெடுக்கென்று பறித்துக் கொண்டு வெளியே ஓட முயற்சித்தார். பறித்து விட்டார், வெளியே ஓட முயற்சித்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அருகில் அமர்ந்திருந்த சோனியா காந்தி அம்மையார் வேகமாக ஓடி அவன் சட்டையை பிடித்து இழுத்து அந்த மசோதாவை கைப்பற்றிக் கொண்டார். இதை நான் கண்ணால் பார்த்தேன். சோனியா காந்தி அம்மையார் அப்படி ஒரு எதிர்வினையை ஆற்றுவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு ஒரு ஆண் மகன் அதை பறித்துக் கொண்டு ஓடுகிற போது திடுமென எழுந்து அவனை மடக்கி அவன் கையில் இருந்த மசோதாவை பிடுங்கிய காட்சி அன்றைக்கு நேரிலே பார்த்தோம். அப்போதுதான் ஒரு உண்மை வெளியானது. காங்கிரஸ் அரசு பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை கொண்டு வர விரும்புகிறது. சட்ட மசோதாவும் தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துவதற்கான நாளும் குறிக்கப்பட்டு விட்டது. அறிமுகப்படுத்துவதற்கான நேரமும் வந்துவிட்டது. அறிமுகப்படுத்த அமைச்சர் எழுந்து நிற்கிறார். அந்த சட்ட மசோதாவை பறித்துக் கொண்டு ஒருவர் ஓடுகிறார் என்றால் அரசியல் கட்சிகளுக்கு இடையில எப்படிப்பட்ட புரிதல் இருக்கிறது? SC ST மக்களுக்கான பதவி உயர்விலே இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றக்கூடாது, அதை அனுமதிக்க கூடாது என்கிற நிலை எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தான் அது இருக்கிறது. காங்கிரசுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் தான் அந்த எண்ணத்திலே இருக்கிறது என்று எண்ணினால் அப்போது அதிர்ச்சியாக இன்னொரு சம்பவம் நடந்தது. சோனியா காந்தி அம்மையாரிடத்திலே நானும் காங்கிரஸ் எம்பியாக அன்றைக்கு இருந்த விஸ்வநாதன் அவர்களும் காஞ்சிபுரம் MP 2 பேரும் போய் சோனியா காந்தி அம்மையாரிடத்திலே நின்று பேசுகிறோம்.
நீங்க இருந்து அவையில இருந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு தான் போகணும். எழுச்சி போயிடக்கூடாது. தள்ளி போட்டாங்க. மக்களவைத் தலைவர் அவையை ஒத்திவைக்கிறார். மறுபடியும் அவை கூடும். அப்போது இதை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். நீங்க நினைத்தால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும். இப்படி பேசிக் கொண்டிருந்த போதே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் ஜெயபால் ரெட்டி என்பவர், அவர் அமைச்சரும் கூட, எழுந்து சோனியா காந்தி அம்மையாரிடத்திலே பேசினார். என்ன பேசினார் என்றால், இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் உடன்பாடு, இங்கேயும் கருப்பாடுகள் இருக்கிறார்கள். எஸ்சி எஸ்டி மக்கள் ஓட்டு போடாமல் ஒரே ஒரு காங்கிரஸ் எம்பியாவது ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்வியை நான் எழுப்பவில்லை, ஜெயபால் ரெட்டி எழுப்பினார். ஆனால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று தடுக்க இங்கேயே சதி செய்கிறார்கள். எனவே நீங்கள் இருந்து இதை நிறைவேற்ற வேண்டும். அவரும் சேர்ந்து சொல்கிறார். ஒரு முறைக்கு பல முறை ஒத்திவைக்கப்பட்டது. திரும்ப கூச்சல் எழுந்தது. அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை. மாலை 5 மணி வரையில் என்று கருதுகிறேன். அதுவரையில் அந்த அம்மையார் சாப்பிட கூட போகவில்லை, வெளியே இருந்து போகவில்லை. அத்தனை முறை ஒத்திவைக்க பெற்றும் அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை. பிராக்டிகலா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம தோழர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு அவதூறுகள் மட்டும் பரப்புவாங்க. ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு போராட்டங்கள் இருக்கின்றன. ஒரே கட்சிக்குள்ளேயே ஆதரவு மனநிலையும் இருக்கிறது, எதிர்ப்பு மனநிலையும் இருக்கிறது. சோனியா காந்தி அம்மையார் பறித்துக் கொண்டு ஓடுகிறவனை தாவி பிடித்து மடக்கி பிடித்து கையில் இருந்த மசோதையை அவர் பிடுங்கிக் கொண்டார். அது அந்த அளவுக்கு அவருக்கு அதில் ஈடுபாடு இருக்கிறது, ஆதரவு மனப்பான்மை இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேட்கை இருக்கிறது. ஆனால் அதே கட்சிக்குள்ளேயே அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுக்கிற முயற்சியும் நடந்தது. எதிர்கட்சிகளும் அதை செய்கின்றன என்பது வேறு. மத்திய அரசு என்பது ஒப்பீட்டளவிலே மாநிலங்களை விட எஸ்சி எஸ்டி மக்கள் மீது கரிசனம் உள்ளதாகத்தான் நீண்ட காலம் இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற பெரும்பாலான உதவிகள் அல்லது பயன்கள் எல்லாம் இந்திய ஒன்றிய அரசின் திட்டங்களில் இருந்து வருவதுதான். மாநில அரசு ஒரு பங்கேற்பு உண்டு, கொஞ்சம் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். வீடு கட்டுறதா இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு, அதுல மாநில அரசு ஒரு பங்கேற்பு இருக்கும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா 60% அவங்க கொடுப்பாங்க, 40% நீங்க கொடுக்கணும். ஸ்காலர்ஷிப் வாங்குறது. இப்ப இந்திய ஒன்றிய அரசு தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. இந்திய ஒன்றிய அரசுதான் எஸ்சி எஸ்டி நலன்களுக்கான பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது. அந்த அவையிலேயே அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுக்கிற சக்திகளும் இருக்கிறார்கள் என்பதை 2013 பார்க்க முடிந்தது, களத்திலே பார்க்க முடிந்தது, நேரிலே காண முடிந்தது. அந்த சட்டம் நிறைவேறி இருந்தால் இப்ப இந்த சட்டம் கோர வேண்டிய தேவையில்லை. இப்ப மத்திய அரசும் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து, பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகளை கடந்து இப்போது 11வது ஆண்டையும் முடித்து விட்டது. ஆனால் பதவி உயர்வுடைய இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை கொண்டு வர எந்த முனைப்பும் இல்லை. அரசமைப்பு சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இடஒதுக்கீட்டு கொள்கையிலேயே அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. இடஒதுக்கீட்டு கொள்கையால் தான் தரம் தாழ்ந்து போய்விட்டது என்று நம்புகிறார்கள். அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் இதற்காகவே தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள்.
தனியார் மயப்படுத்த கூடாது என்று போராடிய நாம் இப்போது தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தனியார் துறையே கூடாது, தனியார் மயப்படுத்த கூடாது என்று போராடி கொண்டிருந்த நாம் இப்போது அதை ஏற்றுக்கொண்டு அதில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை மாற்றக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுத்துறைகளிலும் மத்திய அரசு அலுவலகங்களிலும் SC/ST சங்கங்கள் வலுவாக இருக்கும். அஞ்சல் துறைக்கு போனால் அங்கே மற்ற சங்கங்களை விட SC/ST சங்கம் வலுவாக இருக்கும், வெளிப்படையாக இயங்கும். வங்கிகளுக்கு போனால் எல்லா வங்கிகளிலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவப் படங்கள் இருக்கும், அங்கே SC/ST சங்கம் வலுவாக இருக்கும். ரயில்வே துறைக்கு போனால் ரயில்வே துறையில் SC/ST சங்கம் அகில இந்திய அளவிலும் சரி பிராந்திய அளவிலும் சரி வலுவாக இருக்கும். அவர்களுக்கு தனி அலுவலகமே, நலச்சங்கங்களுக்கு தனி அலுவலகமே ஒதுக்கி தருகிறார்கள். வங்கியிலேயே SC/ST சங்கத்துக்கு ஒரு ஆபீஸ் இடம் கொடுக்கிறாங்க, ரயில்வேல SC/ST ஆபீஸுக்கு ஒரு இடம் கொடுக்கிறாங்க. பிரதானமான இடத்துல பொதுமக்கள் கூடுகிற இடத்தில் பிரம்மாண்டமான திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு என்கிற அந்த கட்டமைப்பு SC/ST மக்களின் நலன்களில் ஈடுபாடு கொண்ட ஒரு கட்டமைப்பாக, ஒரு தளர்வு நிலை கொண்ட ஒரு கட்டமைப்பாக, அங்கீகரிக்கிற ஒரு கட்டமைப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மாநில அரசுகளிடையே இந்த அளவுக்கான தளர்வு நிலையை நம்மால் பார்க்க முடியாது. அசோசியேஷனில் ஈடுபட்டாலே நடவடிக்கை வந்துடும். அதனால மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அசோசியேஷனுக்கே வரமாட்டாங்க, அசோசியேஷன் வச்சுக்க மாட்டாங்க. இது ரகசியமான சங்கங்களை வச்சிருப்பாங்க, அவங்க தனியா கூடுவாங்க. ஆனா பப்ளிக் பொதுத்துறைகளில் மத்திய அரசு அலுவலகங்களில் வட மாநிலங்களுக்கு போனால், ஆந்திராவுக்கே போனால் கூட, மகாராஷ்டிரா போனால் SC அல்லாத அதிகாரிகளே தங்கள் மேடையில் மேசையில் அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறார்கள், டேபிள் வச்சிருக்கிறாங்க. அம்பேத்கர் படம் வைத்திருந்தால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் SC அர்த்தம். தமிழ்நாட்டை தாண்டிவிட்டு ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போனால் அம்பேத்கர் படத்தை மேஜையிலே வைத்திருப்பவர்கள், பாக்கெட்டிலே வைத்திருப்பவர்கள் தலித் அல்லாதவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள், பெருமளவில் இருக்கிறார்கள். அங்க போய் நீங்க டேபிள் அம்பேத்கர் படத்தை பார்த்த உடனே அவர் SC நினைச்சிடக்கூடாது. அந்த பார்வை தமிழ்நாட்டில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் OBC யாரு அம்பேத்கர் படத்தை பாக்கெட்ல வைக்க மாட்டாங்க, டேபிள்ல வைக்க மாட்டாங்க, அலுவலகங்கள்ல வைக்க மாட்டாங்க. ஒரு பெரிய துயரம் தான், வலிதான். ஆக மாநில அரசுகள் இதுபோல சட்டங்களை இயற்றுவதிலே தயக்கம் காட்டுகிற நிலையை நாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் பல மாநிலங்களில் பார்க்கிறோம். ஒரு சில மாநிலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய அளவுக்கான பக்குவம் அடைந்திருக்கிறது. ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் 125 அடி உயரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு திருவுருவச் சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. நம்மள மாதிரி அங்க பெரிய பேரணிகள் நடத்துறது இல்ல, இயக்கங்கள் இல்ல, போராட்டங்கள் இல்ல. விசிகேன்னு ஒரு கட்சி இருக்கிற மாதிரி அங்க கட்சியே கிடையாது, ஒரு மாநில கட்சியா கூட. இங்க நம்ம பேரணி ஆர்ப்பாட்டம் என்று கணக்கெடுத்தால் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை இந்த இடத்தில் மட்டும் நான் எத்தனை முறை நின்று பேசியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. 35 வருஷத்துல 40 வருஷத்துல எவ்வளவு போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க. அப்படி எந்த போராட்டங்களும் இல்லாமலேயே தலைமைச் செயலகத்திற்கே KC ராவ் டாக்டர் BR அம்பேத்கர் செக்ரட்டரியேட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அங்க யாரும் போராடல, கர்நாடகாவில் மக்கள் போராடல. விதான் சபான்றாங்க சட்டமன்றத்தை. அந்த சட்டமன்றத்தில் 4 வாசல் இருக்கு, 4 வாசலின் தலைவர்கள் சிலை இருக்கு. அதுல ஒரு வாசலில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை, பிரமாண்டமான சிலை இருக்கு. எந்த அமைப்பும் கோரிக்கை வைத்து போராடி அந்த சிலையை வைக்கல. இந்த பக்குவம், அந்த முதிர்ச்சி அங்கே உருவாகி இருக்கிறது. டெல்லியிலே ஆந்திரா பவன் இருக்கிறது.
ஆந்திராவில் என்.டி. ராமாராவை எப்படி வணங்குவார்கள், தெய்வமாக வணங்குவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு OSR ராஜசேகர் பெரிய ஒரு ஆளுமையாக வந்தார். இன்றைக்கு முதல்வராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு, போன முறை முதல்வராக இருந்த ஜெகன் மோகன், இவர்களில் என்.டி. ராமாராவுக்கோ அல்லது OSRக்கோ கூட அந்த ஆந்திரா பவனில் சிலை இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை இருக்கிறது ஆந்திரா பவனில். டெல்லியிலே இருக்கிற ஆந்திரா பவனில் ஒரே சிலை தான், அது அம்பேத்கர் சிலை. இதெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சில மாநிலங்களில் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற உளவியல் வளர்ந்திருக்கிறது. SC/ST மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு முதிர்ச்சி உருவாகி இருக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மாநிலங்களில் மட்டும், இந்தியா முழுவதும் அப்படி அல்ல. 4 முறை முதலமைச்சராக மாயாவதி அம்மையார் இருந்த உத்தரப்பிரதேசத்தில் கூட முலாயம் சிங் யாதவோ அன்று அல்லது இன்றைக்கு யோகி முதலமைச்சராக இருக்கிற நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைப்பாடு இல்லை. அங்கே இன்னும் மக்கள் கொடுமையை சந்திக்கிற நிலை, வன்கொடுமைகளை சந்திக்கிற நிலை நீடிக்கவே செய்கிறது. மகாராஷ்டிராவிலும் அதுதான் தொடர்கிறது. இன்னும் சாதிய வன்கொடுமைகள் அங்கே இருக்கத்தான் செய்கின்றன. பௌத்தத்துக்கு மாறிய மக்கள் மீது இன்னும் சாதிய வன்கொடுமைகள் பௌத்தத்துக்கு மாறிய நிலையிலும் சந்திக்கிற அவலம் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த சமூக பொது உளவியல் எவ்வாறாக இருக்கிறது, அதை எதிர்த்து போராடுவதற்குரிய போர்க்குணம் நமக்கு தேவை. அந்த போர்க்குணம் சும்மா வந்து விடாது. நமக்கான தொலைநோக்கு பார்வையும் தேவை, போர்க்குணமும் தேவை. எல்லாவற்றையும் விட ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒற்றுமையும் தேவை. இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டமைப்பை 24 அமைப்பு நினைக்கிறேன், 24-25 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றால் இது பாராட்டுதலுக்குரியது. மனமாற நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தனிநபர் பிரச்சனைகளை, முரண்பாடுகளை முன்னிறுத்தாமல் ஒற்றை கோரிக்கையை முதன்மைப்படுத்தி அந்த கோரிக்கையை வெல்லுகிற வரையில் போராட வேண்டும் என்கிற இந்த போர் குணம் மிக மிக முக்கியமானது. பல பேர் சேர்ந்து ஒருங்கிணைந்து சாதிக்க வேண்டிய ஒன்று இது. ஒரு தனிப்பட்ட நபரோ தனி இயக்கமோ இதை சாதித்து விட முடியாது. நேற்று இந்த மாநாட்டில் நான் குறிப்பிட்டதை போல, ஒரு கால்பந்து விளையாட்டு என்று சொன்னால் இரு தரப்பிலும் ஆட்கள் நிற்பார்கள். 7 பேர் 8 பேர் நிற்பாங்க, 2 தரப்பிலும் நிற்பாங்க. ஒரு தரப்பு கால்பந்தை அடித்துக் கொண்டே போய் கோல் போட வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். எதிர்த்தரப்பு முடிந்தவரையில் அதை போட விடாமல் தடுப்பார்கள், பின்னால் தள்ளி விடுவார்கள். அவர்களை ஏமாற்றி ஏமாற்றி அதை முன்னால் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கோல் போடுற இடத்திலும் ஒரு ஆள் எதிரி நின்று இருப்பான். எல்லா இடத்தையும் தள்ளி அடிச்சு 4 பேரை தாண்டி பந்தை எடுத்துட்டு போனா அங்க ஒருத்தர் இருப்பான் கிட்ட, இதுக்குள்ளதான் நீ அடிப்பங்க வா, விட மாட்டேன். அவனையும் ஏமாற்றி கோல் போடணும். அதுதான் விளையாட்டு. இந்த கடைசியா இருக்கிறவன் கோல் போட்டதுனால அவன் தான் சாதனையாளர்னு இல்லை. ஏற்கனவே எதிரிகளை ஏமாற்றி ஏமாற்றி கால்களால் இடது பக்கம் அடிக்கிற மாதிரி காட்டி வலது பக்கம் அடிக்கணும், வலது பக்கம் அடிக்கிற மாதிரி காட்டி இடது பக்கம் அடிக்கணும், முன்பக்கம் உதைக்கிற மாதிரி காட்டி பின்பக்கம் உதைக்கணும். அங்க ஆள் நம்ம ஆள் நிக்கணும், அவன் கரெக்டா அடிச்சு இன்னொரு பக்கம் கொண்டு போவான். இப்படித்தான் அரசியலிலும், இப்படித்தான் அரசு வர்க்கத்திலும் கூட. நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு போனா அங்க கோல் கீப்பர் ஒருத்தர் நிற்கிறான், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எங்கேயாவது இருப்பான், எல்லா இடங்களிலும் இருப்பான். அதிகார வர்க்கம் எல்லா இடங்களிலும் முட்டுக்கட்டை போடும். அவ்வளவு எளிது கிடையாது. நாடாளுமன்றத்திலே சோனியா காந்தி கோல் போடுறது, பாலை தூக்கி அடிக்கிறாங்க, அவன் ஆளே ஒரு ஆள் இந்த பக்கம் அடிச்சு விட்டான் இடது பக்கம். காங்கிரஸ்ல ஒருத்தர் வந்து அதை நேரா போகக்கூடாது பின்பக்கம் அடிச்சு விட்டு அதுக்கு பால் பின்னால் கிடக்குது. இப்போ அதை அடிச்சு மறுபடியும் கொண்டு வரும்.
அந்த அளவுக்கு அவனுக்கு விளையாட்டு களத்திலே விளையாட்டு வீரர்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கிறதோ அப்படி பொறுமை தேவை. அதைவிட அந்த களத்திலே ஒரே அணியை சார்ந்த 7 பேர் 8 பேர் நின்று ஆடுகிறார்கள் அல்லவா, அவர்கள் அனைவருக்கும் ஒரே போக்கஸ், கோல் போடணுங்கிறது தான் போக்கஸ். கரெக்டா அவன் நிக்கிறான், நேரம் நோக்கி பந்த தள்ளணும். அவன் நிக்கிற நம்ம ஆள் எங்க நிக்கிறான்னு பார்த்து யூனிஃபார்ம் பார்த்து அவன் இந்த டிஷர்ட் போட்டதை நம்மால் அவன் நேரம் தள்ளி விடணும். அப்படி அடிச்சாதான் ஒரே சிந்தனையில் இருந்தாதான் கோல் போட முடியும். எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் இந்த ஒற்றை சிந்தனை, ஒருமுக பார்வை என்பது இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா முடியாது. அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோல் கீப்பருக்கு பக்கத்தில் நிக்கிற ஒரு விளையாட்டு வீரன். நீங்க அடிச்சு கொண்டு வந்து கையில கொடுத்தா கோல் கீப்பரை அவனை எடுத்து நம்ம அடிச்சு விடணும். அங்க யார் தடுக்கிறாங்களோ அவங்களை ஏமாத்தி உள்ள அனுப்பணும். நான் மட்டுமே அதை சாதித்து விட முடியாது. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சாதான் முடியும். ஒற்றுமை என்பது முக்கியமானது. கிட்டத்தட்ட கோல் போடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. 16-4 சட்டம் ஆகும், அதன் அடிப்படையில் சட்டம் ஆகும். எனவே நம்பிக்கையோடு கலைவோம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.